நம்ம செவனேன்னு இருந்தாலும் இந்த இன்ஸ்டாகிராம் நம்மளை வெறியேற்றிடும்ல, அதே மாதிரி தான் இன்றைக்கும் ஆச்சு. நான் வாட்டுக்கு ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்பி நூடுல்ஸில் வந்து இந்த சில்லி ஆயில் மெத்தடில் ஒரு மாதிரி செஞ்சாங்க. பார்த்தோன்னே செம்மையாக டெம்ட் ஆகிடுச்சு. டக்குன்னு ஓடி போய் எங்கள் அம்மா வாங்கிட்டு வர சொல்லிவிட்டு எக்கும் வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். மோஸ்ட்லி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கனோ அதே தான். எல்லாம் உங்கள் இஷ்டத்துக்கு உங்கள் அளவுக்கு போட்டுக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, அவ்வளோதான். நான் வந்து 1/2 வெங்காயம், அதுக்கப்புறம் 3 வரமிளகா, 4 பூண்டு, ஏன்னா பூண்டு ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால வந்து நான் அதை எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இது என்னோடய ஃபேவரட் இண்டஸ் வேலியோட ஆம்லேட் பேனு. நல்லா முருக விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆயில் கொஞ்சமாக எடுத்துகிட்டு மீதி இருக்கிற ஆயிலில் வந்து அப்படியே எக் ஆட் பண்ணிக்கணும். அதுதான் சில்லி ஆயிலோட ஃப்ளேவர் அப்படியே அதில் கிடச்சிரும். அதுக்கப்புறம் நான் வந்து 2 சைடு திருப்பி போட்டு எடுத்தேன். உங்களுக்கு ஒரு சைடு வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதிலே தண்ணி ஊற்றி மசாலா போட்டு இப்பி மேகி போட்டு இப்போ நூடுல்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் இது ஒரு பெரிய கலவரமே ஆயிடுச்சு. முன்னாடி நான் சட்டி சோறு சீரியஸ்னு போடும்போது, அதனால் கரெக்டாக சொல்லணும். சோயா சாஸும் எடுத்து லைட்டாக போட்டுட்டு உங்களுக்கு பிடிச்ச அளவு, கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் சீஸ் போட்டுக்கிட்டேன். அவ்வளோதான், செம்மையாக இருந்துச்சு. அது பிளேட்டில் சர்வ் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணேன். எனக்கு ஒரு மாதிரி ஸ்பைஸியாக சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா இனி இதான் செய்வேன்.